வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இது செங்கல்பட்டு புத்தக கண்காட்சி நிலையமாகும். நல்ல புத்தகம் வாசிப்பது மனதிற்கு ஒரு நல்ல மருந்தாகும். புத்தகம் வாசிப்பதால் மனத்தில் உள்ள அழுத்தம் குறையும். நல்ல புத்தகங்களை படிப்பதனால் அறிவு வளரும். உயர்ந்த சிந்தனைகள் பிறக்கும். எண்ணங்கள் நேர்பெறும். நமது ஆற்றல் பெருகும். திறமைகள் மிளிரும். உற்சாகம் ஊற்றெடுக்கும். சோர்வுகள் அகலும். மனம் நிறைவு பெறும். துணிவான முடிவுகள் எடுக்க புத்தகங்கள் துணை புரியும். வாழ்க்கை மேம்படும். முன்னேற வழி காணும். நல்ல புத்தகங்கள் படிப்பதன் மூலம் நாட்பட்ட வழிகளிலிருந்து நிவாரணம் பெற முடியும். இது பல ஆய்வுகள் மூலம் நிரூபணமாகியுள்ளது. புத்தகம் படிப்பதனால் மூளைகள் சுறுசுறுப்பாக வைத்திருக்கலாம். மனதின் மொழி புத்தகம். கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான் என்பது முதுமொழி. மொழி வளம் பெருகும். கிணற்று தவளை போல் இல்லாமல் உலகை அறியலாம். காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்பது போல சிறுவயதிலே வாசிப்பு பழக்கம் ஏற்படுத்த வேண்டும். இதனால் முன்னேற்ற வழி ஏற்படும். நாளும் தெரிய நாளும் வாசிப்போம். புத்தகம் படிப்போரின் அறிவும் தொலைநோக்கு பார்வையும் மிகவும் விசாலமாக இருக்கும். அரசியல் தலைவர்கள் உருவாகுவதே நல்ல புத்தகமே காரணம். வாழ்க்கையில் சரியான முடிவை எடுக்க வழிகாட்டுகிறது. மனக்குழப்பம் தீரும். நிதானம் அறியாமை அகலும். தனிமை போக்க தனித்தன்மை வாய்ந்தது. நம் அகம் புதிதாக்க உதவுவது புத்தகமே ஆகும். அறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், கருணாநிதி புத்தகம் படித்தே புத்தகம் எழுதியுமே மாமேதைகள் ஆனார்கள். எனவே நாளும் தெரிய நாமும் வாசிப்போம். நன்றி, வணக்கம்.